5 நாள் விடுமுறைக்கு பிறகு கூடியது தமிழ்நாடு சட்டப்பேரவை. மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கர்நாடக மாநிலத்தில் லாரிகள் வேலை நிறுத்தத்தால் தமிழ்நாடு எல்லையில் அணிவகுத்து நிற்கும் லாரிகள். காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயரும் அபாயம். தனியார் ஆம்னி பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க போக்குவரத்து துறை முடிவு. கோடை காலத்தில் ஏராளமானோர் வெளியூருக்கு பயணிப்பார்கள் என்பதால் தேவையை கருத்தில் கொண்டு திட்டம். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவு. ஏற்கனவே அறிவித்தவாறு மே 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி நீக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் கவனம் செலுத்துவார் என்று அறிவிப்பு. ஏப்ரல் மாதத்தில் உள்ளிட்ட படங்களை இயக்கியவரும் நடிகருமான ஸ்டான்லி காலமானார். வளசரவாக்கம் மின்மயானத்தில் இன்று மாலை உடல் தகனம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சரக்கு ஆட்டோ மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்றவர் கீழே விழுந்து உயிரிழப்பு. வங்கக்கடலில் அமலுக்கு வந்தது மீன்பிடி தடைக்காலம். மீன்களின் விலை உயர வாய்ப்பு. என்சிஇஆர்டி ஆங்கில புத்தகங்களின் பெயர்களை ஹிந்தியில் மாற்றிய மத்திய அரசு. கலாச்சார திணிப்பு என கேரள கல்வி அமைச்சர் சிவன்குட்டி கண்டனம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காவலரின் தாய் தலையணையால் அமுக்கி கொலை. 8 சவரன் நகைகளும் திருடப்பட்ட நிலையில் இளம்பெண் கைது. கோவை திருப்பூரில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக கடை அடைப்பு போராட்டம். ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூலி உயர்வு பெற்றுத்தர கோரிக்கை. எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட 3 வங்கிகளில் வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி குறைப்பு. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்ததால் முடிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 69,760 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவிலிருந்து வெற்றிகரமாக விண்வெளிக்கு சுற்றுலா சென்று திரும்பிய 6 பெண்கள். 11 நிமிட விண்வெளி பயணம் வாழ்வில் மறக்க முடியாதது என நிகழ்ச்சி. (2100 நாட்களுக்கு பிறகு ஐபிஎல்லில் ஆட்டநாயகன் விருது வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி கடைசியாக 2019 ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஆட்டநாயகன் விருது பெற்றார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் 5.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். நிலநடுக்கத்தின் போது குட்டிகளை சுற்றி வளைத்து பாதுகாப்பாளனாக நின்ற யானைகள். ஐபிஎல் கிரிக்கெட்டில் சண்டிகரில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் பஞ்சாப், கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. அடுத்தடுத்த தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா பஞ்சாப் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 6 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவானதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். வரும் நாட்களில் வெயிலின் அளவு 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 18ஆம் தேதி வரை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு படிப்படியாக வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டிலேயே நேற்று அதிகபட்சமாக திருத்தணியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகியிருக்கிறது. அதேபோல வேலூர், திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு ஆகிய பகுதிகளிலும் ஏறத்தாழ 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால்
தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் வரும் 20ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதற்கேற்ப திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கொடையாஞ்சி, அம்பலூர், புத்துக்கோவில், பெரியப்பேட்டை, சட்டியப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாடவாடி சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பனப்பள்ளி, மாதைப்பள்ளி, பல்லேரிப்பள்ளி, குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இந்நிலையில் சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெறுப்பரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியல்தான் வலுவானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற அம்பேத்கரின் பிறந்த நாளான சமத்துவ நாள் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, விசிக தலைவர் திருமாவளவன், அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாதியத்தை அழித்தல் ஒழித்தல் என்ற அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தின் தமிழ் மொழியாக்கத்தை முதலமைச்சர் வெளியிட அதனை அம்பேத்கர் பேரன் பெற்றுக்கொண்டார். Dr. Ambedkar, a visionary and architect of modern India, Thiru Prakash Ambedkar graciously receiving the first copy of this landmark publication. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், உயர்கல்விக்கு செல்லும் ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டே வருவதாக கூறியதுடன், ஆதி திராவிடர் பழங்குடியினரின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும். இதுக்கான மாற்றம் தனி மனிதர்கள தொடங்கி சமூகத்தோட ஒட்டுமொத்த எண்ணமா வெளிப்படணும். அப்போதுதான் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலையும் மக்களுடைய மனசிலையும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முடியும். நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும். அதுக்காக நாம் ஓயாம ஒழிக்கணும். வெறுப்பரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா விடுதியில் சமூக செயற்பாட்டாளரான MC ராஜாவிற்கு மார்பளவு சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். அங்கங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்கு தனமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மன்னா, இதுதான் அம்பேத்கர் மன்னான்னு நீலிக்கண் வெடிக்கிறவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில இந்த கொடுமைகள் இன்னும் தொடருதே என்ற கவலை கிடையாது. அவங்களுடைய எண்ணம், நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டு தான், பயன்படுத்திட்டு தான் பெருமைப்படக்கூடிய மண்ணில இன்னமும் எங்களுடைய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறை இருக்குன்னு காமிக்கிறது ஆணவம் தான் அந்த பேச்சு. நம்முடைய உழைப்பால சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளையும் நிச்சயம் களையெடுப்போம். சமத்துவத்தை நோக்கி நமது சமூகம் நகர வேண்டும் என்ற அடிப்படையில் நமது முன்னெடுப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக சென்னை சைதாப்பேட்டையில் MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 10 தளங்களுடன் கட்டப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின கல்லூரி மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் அங்குள்ள மாணவர்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார்.